முத்து அண்ட் அருண் சண்டையால் அக்கா தங்கச்சி கடையில் மோதல் இப்போ பெரிய குடும்ப சிக்கல் உருவாக்கி இருக்கு. இனி உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு மீனாட்ட சண்டை போட்டுட்டு போன சீதாவுக்கு முத்து கோவத்தோட அட்வைஸ் கொடுக்குற சீன் தான் இன்னைக்கு எபிசோட்ல பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. சண்டை, பிடிவாதம், திமிர் இந்த மூணுமே சேர்ந்துச்சுன்னா ஒரு குடும்பமே சிதறிடும். சீதா அண்ட் மீனா சண்டைனால ஒரு வீட்டுக்குள்ள இருக்கிற ரத்த உறவுகளை பகையோர் ஆயிட்டாங்க. மகளோட கோவனால தான் அம்மா சந்திரா மயங்கி விழுந்து அந்த தருணம் பாத்தீங்கன்னா முத்துவோட குரல் நடுங்கிற அளவுக்கு வேதனையா நிறைஞ்சிருக்கு. இதுதான் உங்களோட அன்பா அப்படின்னு கேட்ட முத்துவோட வார்த்தைனால மனசையே நொறுக்கிற அளவுக்கு இருந்துச்சு. இதுக்கடையில மீனா வீட்டுக்கு வந்த விஜயா பார்வதிட்டு காட்டின போறாம அதுக்கு பார்வதி கொடுத்த நேரடியான பதிலடி எல்லாமே நம்மள கைதட்ட வைக்கிற மாதிரி தான் இருந்துச்சு. முத்துவோட அமைதியான மாற்றம், அதே மாதிரி மீனாவோட கோவம், சீதாட்ட இருக்கிற பிடிவாதம் எல்லாமே சேர்ந்து இந்த எபிசோட உண்மையிலுமே ஒரு குடும்ப உணர்ச்சி வெடிக்கிற மாதிரி தான் காமிச்சிருக்காங்க. இனி இந்த சண்டை சமாதானம் முடியுமா இல்ல இது ஒரு பெரிய பிரிவுக்கு தொடக்கமா இருக்குமா அப்படின்றது இனி வர எபிசோட்ல தான் நமக்கு தெரிய வரும். இன்னைக்கு அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத வாங்க டீட்டெயிலா பார்க்கலாம். அருண் சஸ்பெண்ட் ஆனது மாமா முத்துனால தான் அப்படின்ட்டு மீனாட்ட சண்டை போட்ட சீதா முத்து மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு பிடிவாதமா இருக்காங்க. ஆனா மீனா அதுக்கு முடியவே முடியாது அப்படின்னு கராரா சொன்னனால வாக்கு முட்டிக்குது. இனி உங்க கூட நான் பேசவே மாட்டேன் அப்படின்ட்டு சீதா கோவமா சொல்லிடுறா. மக ரெண்டு பேருமே சண்டை போட்டுட்டு பிரிஞ்சனால மன உளைச்சல் இருந்தா அம்மா சந்திரா சரியா சாப்பிடாம இருந்திருக்காங்க. சந்திராவை பார்க்க ரிலேஷன்ஸ் எல்லாருமே என்ன சொல்லியிருக்காங்கன்னா சீதா மீனா சண்டை பத்தியும் அவங்க ரெண்டு பேரும் ஆரம்பத்துல இருந்து ஒற்றுமையை பத்தி எல்லாமே பேசிட்டு இருந்திருக்காங்க. இதனால திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்த சந்திரா பதறி அடிச்சுட்டு கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிடுறாங்க. இங்க இந்த மாதிரி எல்லாமே போயிட்டு இருக்கு. மீனா பார்வதி வீட்டுக்கு வரும்போது பார்வதி அவங்களோட யோகா கிளாஸ்க்கு வர பர்சனும் கதை ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பார்த்த மீனா அருமையா இருக்கு அப்படின்னு பாராட்டிட்டு நீங்க ஒரு வீடியோவை இதை பப்ளிஷ் பண்ணுங்க அப்படின்னு ஐடியா கொண்டு கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் வர விஜயா மீனா கொடுத்த ஐடியாவை பார்த்து புறாமப்பட்டு பார்வதி பேசுறா. அதுக்கு பார்வதி விஜயாக்கு சரியான பதிலடி கொடுக்குறாங்க. அம்மா மயங்கி விழுந்த விஷயத்தை மீனாக்கும் சீதாக்கும் கால் பண்ணி சத்யா சொல்றான். அப்ப ரெண்டு பேருமே பதறி அடிச்சுட்டு ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி வராங்க. ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வர சீதாட்ட பதட்டத்தோட உள்ள வர மீனா அம்மா எங்க அப்படின்னு கேட்கறாங்க. ஆனா சீதா வாயை திறக்காம திமிரா நிக்கிறாங்க. இதை பார்த்து கோவப்பட்ட முத்து என்ன சொல்றான்னா இந்த நேரத்தில் கூடவா இப்படி பிடிவாதமா இருந்தா எப்படி சீதா உன் கோவத்தை காட்டு இது நேரம் இல்லை அப்படின்னு கண்டிச்சு சொல்றான். ஆனாலுமே சீதா எதுவுமே பேசாம முரண்டு பிடிச்சிட்டு நிக்கிறாங்க. அப்ப அங்க சத்யா மீனாக்கும் சீதாக்கும் சண்டை வந்ததுல இருந்து அம்மாவோட மனசு சரியில்லை, அவங்க சரியா சாப்பிடாம இருந்தாங்க, அதனால தான் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அப்படின்னு டீட்டெயில் எல்லாமே சொல்றான். குடும்பத்தில் இருக்கிறது 4 பேர் தான், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா தான் இருக்கணும். அதை விட்டுட்டு சின்ன சின்ன விஷயத்துக்காக எல்லாமே சண்டை போட்டுட்டு இருக்க கூடாது. நான் மறுபடியும் சொல்றேன், இந்த மாதிரி பேசாம இருக்கிறது எல்லாமே விட்டுடுங்க அப்படின்னு முத்து சொல்லியுமே சீதா அதை கண்டுக்காம இருக்காங்க. முத்து இவ்வளவு பேசியும் மனசு மாறாத சீதாவை பார்த்து மீனா கடுப்பாக்குறாங்க. அவ தான் பேச மாட்டாங்கறல, நீங்க திரும்ப திரும்ப போய் அவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க, அவ பேசாம இருந்தாலும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அம்மாக்கு எதுவுமே ஆயிடக்கூடாது, இப்போ அதுதான் முக்கியம் அப்படின்னு மீனா ஒரு பதிலடி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர் சந்திராவுக்கு பிபி இருக்கு, ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இதனால முத்து மீனாட்ட என்ன சொல்றாங்கன்னா அம்மா வீட்டுல இருந்து பாத்துக்கோ அப்படின்னு சொல்றான். ஆனா மீனா இவங்களுக்கு வேலை அதிகமா இருக்கிறனால அம்மாவை நம்மளோட வீட்டுக்கு கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்றா. அதுக்கு முத்துவும் சரி அப்படின்னு சொல்லிடுறான். ஆனா அதுக்கு சீதா முடியாது, அந்த வீட்டுல அம்மாவுக்கு மரியாதையை கொடுக்க மாட்டாங்க, அங்க போனா அவங்க நிலைமை இன்னும் மோசமாயிடும், அங்க விட முடியாது அப்படின்னு சொல்றா. எங்க வீட்டுக்கு தான் நான் கூட்டிட்டு போகணும் அப்படின்னு பிடிவாதமா சொல்றா. இதனால முத்து என்ன சொல்றான்னா சீதாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போகட்டும் அப்படின்னு சொல்லிடுறான். அதை கேட்ட அருண் ஷாக் ஆகிறான். இப்படிதான் இன்னைக்கு எபிசோட் முடிஞ்சிருக்கு. சீதாவோட பிடிவாதமும் அதே மாதிரி மீனாவோட பதிலடி அந்த அக்கா தங்கச்சி சண்டை எங்க கொண்டு போகும் அப்படின்றது இனி வர எபிசோட்ல நம்ம பார்க்க போறோம். முத்து சொன்ன அந்த நல்ல வார்த்தைக்கும் சரி, மீனா காட்டின பொறுமையும் எல்லாமே வீணாயிடுச்சு போல. இப்ப சீரியலோட கேள்வி என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பிடிவாதம் எப்ப முடியும், சீதாவோட மனசு மாதிரி குடும்பம் எகைன் ஒன்னாகுமா இல்ல இந்த பிரிவு இன்னும் பெருசாகுமா? அடுத்த எபிசோட்ல மீனா எடுத்த அந்த ஒரு முடிவுனால அந்த வீட்டை அதிர வைக்க போகுது. பார்வதி விஜயா கடையில வர போட்டியும் இன்னும் கொதிக்க போகுது. அடுத்த எபிசோட்ல எல்லாமே மாறும். குடும்பமா இல்ல பிரிவா அப்படின்னு பார்க்க மாட்டாதீங்க. இந்த வீடியோ நரேஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க.